20 கோடி அப்படியே நீ ரசலுக்கு இன்வெஸ்ட் பண்ண 20 கோடி போக மாட்டாரு மோஸ்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், போய் நீ ரசலுக்கு இன்வெஸ்ட் பண்ணினா செம்ம அடிஷனா இருப்பார். ஒரு மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு 4 கடப்பார பேட்டர்ஸ், உனக்கு ஒரு பவுலிங்க்கு ஒரு 2 ஓவர் சிப்பின் பண்ணுவார் ரசல். ஓகே தான், டீசென்டா இருக்கும். ஸ்பின்னுக்கு வந்து வாய்ப்பு விக்னேஷ் இருக்கு. ராத்தி அண்ட் மணிமாறன் சித்தார்த் இருக்காங்க. ஸோ ஓகே தான், மணிமாறன் இது ஒரு சித்தார்த் இருக்காரு. ஆமா நல்ல டீமா தான் தெரியுது இது ஒண்ணு. ஓகே, ஷாபாஸ் அகமது வேற இருக்காரு, ஷாபாஸ் லெஃப்ட் அஹமத், ஆர்ம், ஆமா. எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்ல டீம். ரசல் டீம் நல்லா ஃபிட் ஆவா. 4 ஓவர் போடுறதுக்கு உனக்கு ஆள் வேணும்ல பவுலிங்ல. ஆல்ரெடி அங்க இன்ஜுரி, மயங்க் யாதவ் இன்ஜுரி, மோசின் கான் இன்ஜுரி ப்ரோன், ஷமியும் பெரிய இன்ஜுரியில இருந்து வராரு. இப்போ நீங்க ஆண்ட்ரூ ரசல் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 4 ஓவர் போடணும்னு எடுத்தா ஆண்ட்ரூ ரசலும் இன்ஜுரின்னு போயிட்டேன்னா அவங்களுக்கு ஓவர் போடவே ஆள் இல்லாம போயிடும். ஆகாஷிங்க வச்சு தான் 4 ஓவர் போடுற மாதிரி இருக்கும். சோ அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் பவுலிங் எடுத்துட்டாங்கன்னா, ஒரு பேஸ் பவுலர் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும். ஷமி வந்து இப்ப லோக்கல் டூர்னமெண்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனலா அவர் என்ன ஆட போறது கிடையாது. ஸோ அதனால அவரு ஃபிட்டா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு இவன் ஆவேஷ் கான் இருக்கான். அதுபோக பிரின்ஸ் யாதவ் அவன் வேற இருக்கான். உனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இது போக உனக்கு ஒரு ஆகாஷ் சிங் வேற ஒரு பேக்கப் பவுலரு. பிளஸ் உனக்கு ஒரு நீ சொன்ன மாதிரி இந்த ஜாக் ஃபாக்ஸ் இப்பதான் பார்த்தேன், ஜாக் ஃபாக்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளேயரு, இல்லைன்னா ஜாஷ் டங்க் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு, பிளஸ் ஜாஷ் டங்க் தான் நீங்க சீப் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 கோடி 2 கோடிக்கு எடுத்துக்கலாம். சீப் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பவுலர் வேணும், டெஃபினட்டா ஒரு பவுலர் வேணும்.